சென்னை ராமாபுரம் அடுத்த நந்தம்பாக்கத்தில் தற்காலிக இரும்பு மேற்கூரை இடிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மான்சி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்தில் மேற்கூரை இடிந்த விபத்தில் 35 வடமாநில தொழிலாளர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். ராமாபுரம் அருகே இரும்பு மேற்கூரை சரிந்து விழுந்த விபத்தில் படுகாயமடைந்த வட மாநிலத்தர் ஒருவர் பலியாகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்தி சரவணன் வழங்கிட கேட்கலாம். சக்தி சரவணன், வணக்கம். இந்த விபத்து ஏற்பட்டது எப்படி? உங்க விரிவான விவரம். வணக்கம் ராதிகா. சென்னை ராமாபுரம் அடுத்த சாந்தி நகர் பகுதியில் இரும்பு மேற்கூரை இடிந்து விழுந்து வடமாநில தொழிலாளர்கள் 35 பேர் காயமடைந்துள்ளனர். அது மட்டுமின்றி ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மான்சி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். நேற்று இரவு IPL மேட்ச் பார்த்து கொண்டிருந்த போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கியிருந்த தற்காலிக குடியிருப்புக்கு மேலே செல்வதற்காக இரும்பு மேற்கூரைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மேற்கூரை இடிந்து விழுந்துதான் தற்போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. விபத்து ஏற்பட்ட உடனே நந்தம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். அது மட்டுமின்றி தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து காயம் ஏற்பட்டவர்கள் அனைவரையும் மீட்டு ராமச்சந்திரா தனியார் மருத்துவமனை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அவர்களை அனுமதித்துள்ளனர். அவர்கள் அனைவரும் தற்போது படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொல்கத்தாவை சேர்ந்த சுகுமானி என்பவர் தற்போது ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி வருகிறார். இந்த நிலையில் தற்போது அந்த இடத்தில் போலீசார் தீவிர பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். வெளியில் இருந்து புதிதாக ஆட்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அனைத்து கட்டடங்களையும் சோதனை செய்ய சொல்லி இன்ஜினியருக்கு, அதாவது பொறியாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் வந்து அனைத்து கட்டடங்களின் உறுதித்தன்மையை சோதித்த பின்னரே அடுத்தடுத்து மெட்ரோ பணிபுரியும் ஆட்களை உள்ளே அனுமதிக்க உள்ளனர். தற்போது நந்தம்பாக்கம் காவல் ஆய்வாளர் ரங்கநாதன் தலைமையில் தீவிர பாதுகாப்பானது இங்கு போடப்பட்டுள்ளது. அவர்கள் புதிதாக எந்த ஆட்களையும் உள்ளே அனுமதிக்காமல் தற்போது உள்ளே இருக்கும் நபர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர்.